அரசாங்கத்தின் செலவினம் 21,611 கோடியால் அதிகரிப்பும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுகளின் செலவினங்களுக்கு வழக்கம் போன்று அதிகரிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு 26 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசு செலவினமாக இவ்வாறான இந்த தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலுத்தல் செலவினமாக காணப்பட்ட அந்த தொகையை விட இது இந்த நிலையில் இப்போது அதிகரித்திருப்பதாக கிட்டத்தட்ட 21,610 கோடி ரூபாய் அதிகரித்திருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை விடவும் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் விடயதானங்களுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசு செலவிடத்துக்கான நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் ஒதுக்கீடுகளில் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்களுக்காக 64,800 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் விடைதானங்களுக்கு 61,744 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் 2026ஆம் ஆண்டுக்காக 3,055 கோடியே 50 லட்சம் ரூபாய் மேலதிகமாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே ஜனாதிபதி நாயக்க வசமுள்ள பாதுகாப்பு அமைச்சு, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஆகியவற்றுக்கும் ஜனாதிபதிக்கான செலவினம் மொத்தமாக இப்போது அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை காலம். எனவே கடந்த வருடத்தை விட இந்த வருடம் வரவு செலவில் அரசாங்கத்தின் செலவினங்கள் 21,611 கோடியால் அதிகரித்திருக்கிறது என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு அதனை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.